தமிழ் உறவுகளே, மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இங்கு நான் அருள், ஆஸ்திரேலியாவிலிருந்து. என்னுடன் இங்கே இங்கிலாந்திலிருந்து இராணுவ புலனாய்வு மற்றும் அரசியல் பொருளாதார ஆய்வாளர் கலாநிதி அருஸ் இணைந்து கொள்ளுகின்றார். வணக்கம் அருஸ். வணக்கம் அருள். இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். ஆம் அருஸ், முக்கியமாக இந்த மத்திய கிழக்கு பிரச்சனையிலே நாளுக்கு நாள் செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த யுத்தம் ஓய்ந்த பாடில்லை என்பது போலதான் தெரிகிறது. குறிப்பாக அமெரிக்காவின் தாக்குதல்கள் 6வது அலையாகவும் நேற்று நடைபெற்றிருப்பதாக தெரிகிறது. அவர்கள் இப்பொழுது குறிவைத்திருப்பதெல்லாம் பொதுமக்களின் இலக்குகள், அதாவது அதாவது இந்த தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் பாலங்கள், மற்றது இந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்கள், மின்சார உற்பத்தி நிலையங்கள், இவ்வாறுதான் வைத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஈரானும் சகட்டு மேனிக்கு எங்கே எங்கெல்லாம் அமெரிக்காவினுடைய தளங்கள் இருக்கின்றனவோ அங்கே தாக்கி கொண்டிருக்கிறது. இந்த ஈரானிலே எதற்காக இப்பொழுது அமெரிக்கா இராணுவ இலக்குகளை தாக்கிக் கொண்டிருக்கிற அதே வேளையிலே பொதுமக்களின் இலக்குகளை தாக்குவதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? அதை கொஞ்சம் விளக்குங்கள். அமெரிக்காவிடம் வேறு தெரிவுகள் அல்லது வேறு ஆப்ஷன் இல்லை என்ற அவர்களுடைய எல்லாம் முடிந்து விட்டது என்ற ஒரு நிலையைத்தான் பார்க்கலாம். இந்த அக்சியஸ் என்ற ஊடகம் போட்டிருந்தது, அடுத்த வாரம் தான் அமெரிக்க அதிபர் ஈரான் ஒரு டீலுக்கு வராவிட்டால் பாலங்களை மற்றது எரிசக்தி நிலையங்களை தாக்குவேன் என்று கூறியிருந்தார். ஆனால் அவர் இந்த வாரமே அதை தொடங்கி விட்டார் என்று இந்த அக்சியஸ் என்ற ஊடகம் போட்டிருக்கின்றது. ஐஆர்ஜிசியின் அதாவது உட்கட்டுமானங்களை, அதாவது ஐஆர்ஜிசியின் படைத்துறை கட்டுமானங்களை தாக்குவதாக அவர்கள் கூறினாலும், ஆனால் அவர்கள் ஈரான் உட்கட்டுமானங்களை தான் தாக்கி இருக்கிறார்கள். இந்த தடவை இன்று இரவு 7வது இரவாக இந்த தாக்குதல் தொடர்கின்றது. நேற்று ஒரே இரவில் கடுமையாக தாக்கப்பட்ட இலக்குகள் என்று சொன்னால், இந்த கோமஸ்கான் பகுதியில் மாகாணத்தில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 5-6 பாலங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. பல அதில் இடிந்து விழுந்திருக்கின்றன. பல பொதுமக்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சில ட்ரக் வண்டிகள் அதில் போய் கொண்டிருந்த சமயம் அந்த பாலம் இடிந்ததால் அதில் இந்த டிரைவரும் கொல்லப்பட்டதாக கூட கூறியிருந்தார்கள். அடுத்த இலக்காக சபகார் துறைமுகத்தின் அந்த நேவிகேஷன் டவர் என்று சொல்கின்ற கடல்சார் கோபுரம் 2வது தடவையாக குறிவைத்து, முதல் அடித்தது சேதமாக இருந்தது, இப்போது அதை முற்றாக தகர்த்திருக்கிறார்கள். 3வது இலக்காக இந்த பந்தர் அப்பாஸ் பகுதியில் நகருக்கு மேற்கே உள்ள ஒரு ரயில்வே நிலையம் தாக்கப்பட்டிருக்கின்றது. தென்கிழக்கு ஈரானில் உள்ள ஈரான் ஷகார் என்ற சிவில் விமான நிலையமும் தாக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இவ்வாறு பொது மக்களின் இடங்கள் தாக்கப்படுவது அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான அமைதி நிலவும் என்ற சூழலை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத நிலையில் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் ஈரானும் கடுமையான பதிலடி தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. ஈரான், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹோர்முஸ் நீரிணைந்த இந்த பக்கம் உள்ள இடங்களை அமெரிக்கா தாக்குகிறது, ஹோர்முஸின் மற்ற பக்கம் உள்ளதை ஈரான் தாக்குகிறது. உதாரணமாக குவைத்தாக இருக்கலாம், பஹ்ரைனாக இருக்கலாம், கட்டாராக இருக்கலாம், அதுகளை ஈரான் தாக்குகிறது. ஈரான் என்று தாக்கிய இடங்கள் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப யுஏஇ சைட் படைத்துறை மிலிட்டரி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்கின்றது. அங்கு படையினர் தங்கி இருக்கின்ற விடுதிகள், கிட்டத்தட்ட 3 பில்டிங் கட்டடங்கள் சேதம் அடைந்ததை இந்த சேட்டலைட் இமேஜ் மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் அங்கு நெருப்பு எரிவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே சமயம் கட்டார் டோஹாவிலும் இன்டர்செப்ட் பண்ணின ஏவுகணை வெடித்ததால் ஒருவர் காயம் என்று கட்டார் கூறியிருக்கிறது. ஓமானில் இருந்த அமெரிக்காவின் 2 ரடார்கள் தாக்கி அளிக்கப்பட்டது. பஹ்ரைனில் இருக்கின்ற ஒயில் நிறுவனம் தாக்கப்பட்டிருக்கிறது. BAPCO என்ற அந்த நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேரல் எண்ணெய்களை உற்பத்தி செய்கின்ற அந்த நிறுவனத்தில் தீ ஏற்பட்டிருப்பதை பார்க்கலாம். அதே போல அல்டெல் என்ற அமெரிக்க துருப்புக்கள் தங்கியிருந்த இடமும் தாக்கப்பட்டிருக்கிறது.
P8 கண்காணிப்பு விமானம் மற்றது உலங்கு வானூர்திகளின் ஹேங்கர்களும் தாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சகீர் என்ற பேஸ்ல இருக்குது. இது உளவும் பஹரைனில் நடந்திருக்கின்றது. அதே நேரம் குவைத்ல குவைத் அரசு சொல்லி இருக்கின்றது ஈரான் தாக்குதலில் தங்களுடைய டீசாலினேஷன் பிளான்ட் என்று சொல்கின்ற குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று தாக்கப்பட்டிருக்கிறது. பவர் பிளான்ட் ஒன்றும் தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பவர் பிளான்ட் தாக்கப்பட்டதால் பல யூனிட்டுகள் அதிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறது. ஜோர்டானில கிங் ஃபைசல் ஏர்பேஸ தாக்கி இருக்கிறார்கள். அதிலும் அமெரிக்க படையினர் தங்கியிருந்த விடுதிகளை குறிவைத்துத்தான் தாக்கி இருப்பதாக கூறியிருக்கிறார். அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஈரான் கூறியிருக்கின்றது ஜோர்டான் மீதான தாக்குதலில் KC-135C என்ற டேங்கர் ரக விமானம் F-35 ரக விமானங்கள் சேதமடைந்ததாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதை உறுதிப்படுத்த முடியவில்லை. இதே நேரம் UAEக்கு மேலே பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவின் F-35 ரக விமானம் ஒரு அவசர சமிக்கையை அனுப்பியதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் விமானத்துக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக பிறகு எதுவும் கூறவில்லை. இந்த முறை ஈரான் திடீரென்று சிரியாவில் இருக்கின்ற அமெரிக்காவின் ஸ்பெஷல் போர்சஸ் கொமாண்ட் சென்டரை கட்டளை மையத்தை தாக்கி இருக்கின்றது. அது எதிர்பாராத தாக்குதல் என்று கூறுகிறார்கள். ஆனால் என்னென்று சொன்னால் நேற்று ஈரானிலிருந்து ஹிஸ்புல்லாக்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு லொரி ஒரு பவுசர் எண்ணெய் பவுசருக்கு அவர்கள் அரைவாசியாக எண்ணெய் பவுசரை பிரித்து அரைவாசி பகுதிக்கு எண்ணெயை நிரப்பிக்கொண்டு அரைவாசிக்குள் இந்த ராக்கெட் லாஞ்சர்கள் ட்ரோன்கள் என்று சொல்லி பெருமளவான ஆயுதங்களை அனுப்பியிருந்தார்கள். அதை சிரிய படையினர் கைப்பற்றியிருந்தனர். அதற்கு பிறகு இன்று அது சிரியாவில் இருக்கின்ற அமெரிக்க தளத்தை ஈரான் தாக்கி இருக்கின்றது. அதே போல கேர்டிஸ் அமைப்பினரின் பகுதி மீது இன்று மீண்டும் ஈரான் தாக்கி இருக்கின்றது. இன்று தாக்கப்பட்ட இடம் இரண்டாவது, அதாவது செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் என்று சொல்கின்ற மிகப்பெரிய வெடிப்பதிர்வுகள் கேட்டதாக கூறுகிறார்கள். அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் இந்த தாக்குதல் அவர்களின் ஆயுத கிடங்குகள் மற்றும் தலைமையகத்தை குறியாக வைத்து தாக்கப்பட்டதாக கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் ஈராக்கின் குர்திஸ்தான் தலைநகர் ஏபிலும் சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடித்ததாகவும் வடக்கு ஈராக்கில் உள்ள சுலைமானியா நகரை சக்தி வாய்ந்த குண்டு வெடிப்புகள் உலுக்கியதாகவும் கூறியிருக்கிறார்கள். ஈரானை பொறுத்தவரையிலும் ஈரானும் தொடர்ச்சியாக பதிலுக்கு பதில் தனது தாக்குதலை மிக கடுமையாக மேற்கொண்டு வருகிறது. அதே நேரம் இந்த கேர்டிஸ்தான் பகுதியின் அதாவது டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்று சொல்கின்ற குடியரசு அமைப்பின் தலைவர் முஸ்தபா ஹிஜ்ரி அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், நாங்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சார்பில் போரில் இணைந்திருந்தால் இஸ்லாமிய குடியரசு ஈரான் எங்கள் மீது ஒரு மிக பெரும் படுகொலையை நிகழ்த்தி இருக்கும், எல்லோரையும் கொண்டு குவித்திருப்பார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். இப்பொழுது ஹோர்முஸ் நீரிணையினூடாக செல்லுகின்ற கப்பல்கள் நேற்று வெறும் 3 கப்பல்கள் மட்டும் சென்றது மாதிரி தான் இருக்கிறது. சராசரியாக 70 கப்பல்கள் வரையிலே சென்று கொண்டிருந்த ஹோர்முஸ் நீரிணையில் வெறும் 3 கப்பலுடன் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா நான் எனது கையிலே பொறுப்பெடுக்கிறேன், நான் பாதுகாப்பு தருகிறேன், 20% வரி விதிக்கிறேன் என்ற அந்த கூற்று வெற்றியடையவில்லை. அதுவும் குறிப்பாக போன கப்பல்கள் ஈரானின் பக்கமாக ஈரான் அனுமதியுடன் போன கப்பல்களாகத்தான் இருக்கின்றன. அதே வேளையிலே ஈரான் தற்பொழுது செங்கடலையும் மூடப்போகிறேன் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஏனென்றால் செங்கடலை கட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் ஹவுதிகள் இருக்கிறார்கள், அல்லது இங்கே இருந்து, அதாவது ஈரான் கூட இங்கே இருந்து செங்கடலை கட்டுப்படுத்தலாம். செங்கடலை கட்டுப்படுத்துவது என்பது வெறும் எரிபொருள் போக்குவரத்து மட்டுமல்ல, நான் நினைக்கிறேன் அதுதான் இந்த சுயஸ் கால்வாயினுடைய நுழைவாயில் என்றும் நினைக்கிறேன். அதையும் கட்டுப்படுத்தப்பட்டால் இன்றைய உலக பொருளாதாரத்தில் எண்ணெய் ஒரு பக்கம் இருப்பு குறைந்து வருகிறது, பொருட்கள் விலைகள் அதிகரிக்கின்றன, பணவீக்கம் ஏற்படுகிறது, அதனால் வட்டி வீதங்கள் உயர்கின்றன. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அமெரிக்காவின் தாக்குதல் உலக பொருளாதாரத்தை எங்கே கொண்டு விட போகிறது? கொஞ்சம் விளக்கமாக கூறுங்கள். அமெரிக்கா இந்த தாக்குதலை ஏன் நடத்துகிறது என்று சொன்னால், எல்லா நாடுகளுக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவர்களும் இந்த போரில் இணைந்து, ஈரான் தான் இதுக்குரிய பிரச்சனை, நாங்கள் ஈரானை முடித்து விட்டால் எண்ணெய்களை சுகமாக வாங்கி சுகமாக இருக்கலாம் என்ற ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்க அமெரிக்கா முயல்கிறது.
நீங்கள் கூறியது போல இந்த ஹோமூஸ் நீரிணையில் வந்து இன்று கடந்த 24 மணி நேரத்தில் 3 கப்பல்கள் தான் போயிருக்கின்றன. அதே சமயம் இன்று வந்து கிட்டத்தட்ட 3 கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு முதலாவது டேங்கர் ஓமான் துறைமுகத்தில் இருந்து 19 மைல் கடல் மைலில் அது தாக்கப்பட்டிருப்பதாக UKNTO என்ற அமைப்பு கூறுகிறது. அதற்கு பிறகு ஓமான் அந்த டுகும் என்ற துறைமுக பகுதியில் வைத்து இன்னொரு கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த துறைமுகத்திலிருந்து அமெரிக்காவின் ரடார்கள் ஏவுகணை தளங்களை நேற்று ஈரான் தாக்கிய பின்னர் இப்போது அந்த துறைமுகத்தில் வைத்து கப்பலை தாக்கியிருக்கிறது. மூன்றாவது கப்பல் சவுதி அரேபியாவுக்கும் குவைத்துக்கும் இடையிலான அரேபியன் வளைகுடாவில் வைத்து மூன்றாவது கப்பல் தாக்கப்பட்டது. இந்த மூன்றும் தாக்கப்பட்ட பின்னர் வந்து அமெரிக்கா வந்து பந்தர் அப்பாஸ் பகுதியில் இருந்த ஈரான் டேங்கரை தாக்கி இருக்கிறது. அந்த டேங்கர் வந்து ஒரே டேங்கரை இது 2வது முறை அமெரிக்கா தாக்கி இருக்கிறது. இந்த முறை 2 ஏவுகணைகளை அமெரிக்கா பயன்படுத்தி இருக்கிறது. உடனடியாகவே அதற்கு பதிலடியாக தங்கள் கட்டளைகளை மீறி சென்ற தாய்லாந்து கப்பலை ஈரான் தாக்கி இருக்கிறது. அதாவது இரு தரப்புகளும் பதிலுக்கு பதில் தாக்குதலை ஒரு கப்பலை தாக்கினால் இவர்களும் ஒரு கப்பலை தாக்குவது என்று போய்கொண்டிருக்கின்றது. அதே சமயம் இப்போது கூறியிருக்கிறார்கள் ஏமனை ஈரான் அந்த பப் அல் மண்டே பகுதியை மூடச் சொல்லி உத்தரவு பிறப்பித்து ராய்ட்டர் செய்தி நிறுவனம் சொல்லி இருக்கின்றது. அதே சமயம் இந்த ஏமன் படையினர் வந்து செங்கடல் பகுதியில் வைத்து ஒரு கப்பலை இன்று மாலை கைப்பற்றி இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இந்த பப் அல் மண்டே பகுதியை பொறுத்தவரையில் அது வந்து வடகிழக்காக ஏமன் இருக்கின்றதற்கு தென்மேற்காக வந்து டிபோட்டி மற்றும் எரித்ரியா போன்ற நாடுகள் இருக்கு. செங்கடலையும் இந்து சமுத்திர பிராந்தியத்தையும் இணைக்கின்ற ஒரு குறுகிய பாதை இருக்கின்றது. அது கல்ஃப் ஆஃப் ஏடன் என்று சொல்றது. அதுல வந்து 29 கிலோமீட்டர் தான் வாய். இப்ப ஹோமூஸ் நீரிணையை பாத்தீங்கன்னா 21 கிலோமீட்டர், இது ஒரு 29 கிலோமீட்டராக இருக்கும். அந்த அளவுதான் அதன் அகலம். ஆனால் இதில் வந்து இதன் ஊடாக வந்து சவுதி அரேபியாவின் எண்ணெய்கள் வந்து ஆசியாவுக்கு செல்வது. மற்றது கல்ஃப் கண்ட்ரிஸ் எண்ணெய்கள் எரிபொருட்கள் எல்லாம் வந்து இதை இணைக்கின்ற சுயஸ் கால்வாய் ஊடாக ஐரோப்பாவுக்கு செல்வது. அது மட்டுமல்லாது இந்த சவுதி அரேபியா இந்த ஹோமூஸ் நீரிணையின் மூடலுக்கு பிறகு இந்த ஜம்பு என்ற பைப் லைன் கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் நீளமான அந்த பைப் லைன் ஊடாக சவுதி அரேபியா அரம்கோ நிறுவனம் வந்து இதற்கு கிட்டத்தட்ட சவுதி அரேபியா 70% எண்ணெய் இந்த பைப் லைனுக்களால் வந்து செங்கடல் ஊடாக விநியோகிக்கப்படுவது. முன்னர் 7,70,000 பேரல் ஒரு நாளைக்கு சவுதி அரேபியா இதற்குள்ளால் விற்பனை செய்து கொண்டிருந்தது. இப்போது கடந்த மார்ச் மாதம் 7 மில்லியன் பேரலை அதற்குள்ளால் விற்பனை செய்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் இப்ப 2024 ஆண்டு தகவல்களின் அடிப்படையில் இந்த செங்கடலூடாக ஒரு வருடத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட எண்ணெய்கள் 4.1 பில்லியன் பேரல்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது உலகத்தின் எரிபொருள் தேவையில் 5% இதுக்குள்ளால் தான் போகிறது, 20% ஹோமூஸுக்களால் போகிறது. இரண்டையும் கூட்டினால் 25%, அதாவது 4ல் ஒரு பங்கு எண்ணெய் இந்த வழியால் தான், இந்த 2 பாதைகளால் தான் செல்கின்றது. எண்ணெய் மட்டுமல்ல, சீனா, இந்தியா, வேறு ஆசிய நாடுகளின் வர்த்தகமும் வந்து உலகத்தின் 10% வர்த்தகமும் இந்த பாதைக்குள் ஊடாகத்தான் செல்கின்றன. அப்ப இதையும் மூடுவார்களாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு உலகம் சிக்கும். இதைத்தான் ஐக்கிய நாடுகள் சபையின் எரிசக்தி துறையும் கூறியிருக்கின்றது. இது இன்னும் ஒரு சில நாட்களுக்கு இது ஈரான் நிரந்தரமாக மூடுமாக இருந்தால் உலகம் பல பெரும் நெருக்கடியை சந்திக்கும். இப்பொழுது நீங்கள் கூறியதன்படி செங்கடலை மூடுவதாக இருந்தால் ஹவுதிகளால் மட்டும் முடியுமா, இல்லாவிட்டால் இப்ப அதனுடைய ஒரு பகுதி இப்ப நீங்கள் சவுதி அரேபியாவிலிருந்து எண்ணெய்களோ பொருட்கள் செல்வதற்கு சுயஸ் கால்வாய் அடைவதற்கு இந்த யெமன் பக்கம் வர தேவையில்லை, மறுபக்கமாக சென்று விடுவார்கள். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஈரானில் இருந்து இந்த செங்கடல், அதாவது சவுதி அரேபியாவை தாண்டிய செங்கடல், அநேகமாக செங்கடலுடைய பெரும்பகுதி சவுதி அரேபியா கூட தான் செல்கிறது. அவ்வாறு அங்கே செல்லுகின்ற கப்பல்களை தாக்குவதற்கு நான் நினைக்கிறேன் 2000 கிலோமீட்டர் அளவு விட குறைவாகத்தான் இருக்கும். ஈரான் நினைத்தால்
செங்கடல் பகுதியில சவுதி அரேபியாவிலிருந்து சுயஸ் கால்வாய்க்குள்ளால செல்லக்கூடிய கப்பல்களையும் தாக்கக்கூடிய வலிமை ஈரானுக்கு இருக்கிறதா? ஈரான் கிட்டத்தட்ட இஸ்ரேலை தாக்கி இருக்கின்றது. டியாகோ காசியாவுக்கு கூட ஏவுகணைகளை ஏவி இருக்கின்றது. ஜோர்டான் 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் ஜோர்டானை தாக்கி இருக்கின்றது என்று சொல்லும் போது ஈரானிடம் இருக்கின்ற ஏவுகணைகளோ அல்லது ட்ரோன்களோ 2000 தொடக்கம் 2500 கிலோமீட்டர் வரையிலான தூர வீச்சு கொண்டவை. ஆனால் அதனை அவர்கள் இலகுவாக வடிவமைக்க முடியும் தூர வீச்சு. இப்ப அவர்கள் இந்த டியாகோ காசியாவை பொறுத்தவரையில் எவ்வாறு அதை வடிவமைத்தார்கள் என்று சொன்னால் 1000 கிலோகிராம் வெடிமருந்தை சுமந்து செல்கின்ற ஏவுகணை ஒரு 2000 கிலோமீட்டர் செல்லும் என்றால் அந்த சுமையை 500 கிலோகிராமாக குறைத்து விடுகிறார். அப்ப சுமை குறையும் போது அதன் தூர வீச்சு கூடும் என்று சொன்னால் அது எரிபொருட்கள் தான் தங்கி இருக்கின்றது. கூட தூரத்துக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். அப்படி உடனடியாகவே அவர்கள் அதனை மாற்றி அமைப்பதாகத்தான் கூறியிருந்தார். இப்ப இதில் ஹூதிஸ் அமைப்பினர், இப்ப ராய்ட்டர் தகவல்கள் அடிப்படையில் ஹூதிஸ் அமைப்பினர் அதனை அன்சரல்லா என்று கூறுவது அவர்கள் தங்கள் ஏவுகணைகளை அந்த தளங்களுக்கு நகர்த்தி இருப்பதாகவும் ஆயத்தப்படுத்துவதாகவும் கூறியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இப்போது அமெரிக்கா ஈரான் உட்கட்டுமானங்களை தாக்கி அளிக்கின்றது. பாலங்கள், ரயில்வே நிலையங்கள், எரிசக்தி நிலையங்கள் என்று சொல்லி. அப்ப இந்த நிலையில் ஈரான் IRNA என்ற ஊடகம் தெரிவித்திருக்கிறது, ட்ரம்பின் பிசினஸ் டவர்ஸ், அதாவது உயர்ந்த கட்டிடங்கள், மற்றது ஆடம்பர விடுதிகள் எல்லாம் வளைகுடா நாடுகளில் இருக்கின்றன என்று சொல்லியும், இந்த UAE மற்றும் சவுதி அரேபியாவில் பல கோல்ஃப் கிளப்ஸ் கூட அவற்றை இருக்குது என்று சொல்லியும், ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் என்று சொல்கிற உயர்ந்த கட்டிடங்கள் இருக்கிறது என்றும், ட்ரம்பின் இன்டர்நேஷனல் ஹோட்டல் அண்ட் டவர் என்று சொல்றது துபாயில் இருப்பதாகவும், ட்ரம்ப் டவர் என்றது ரியாத்திலே ஒன்று இருப்பதாகவும், ட்ரம்ப் பிளாசா என்றது ஜெட்டா பகுதியில் இருப்பதாகவும் அந்த ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. இவைகள் கூட தங்கள் இலக்குகளாக மாறலாம் என்று கூறியிருக்கின்றது. அப்ப இந்த இலக்குகளையே ஈரான் தாக்கும் என்று சொன்னால் இந்த செங்கடலையும் அவர்கள் மூடுவது ஒரு சாத்தியம் வரக்கூடியதுதான் இருக்கும். அதுக்கு இப்போது பல ஊடகங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றன என்று சொன்னால் அவ்வாறு ஒன்று நிகழலாம் என்றுதான் அவர்களும் கூறுகிறார்கள். நல்லது. இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான கேள்வி என்னவென்றால், இந்த அமெரிக்காவோ மேற்குலகமோ எங்கு யுத்தம் நடந்தாலும் அவர்களுடைய மண்ணிலே எந்த யுத்தமும் நடக்காது, அவருடைய மண்ணிலே எந்த இழப்பும் இருக்காது, அவருடைய மண்ணிலே அதாவது மின்சார தடை இருக்காது, தண்ணீர் தடை இருக்காது. அவர்கள் சொகுசாக வாழ்ந்து கொண்டு, யுத்தம் எங்கு நடக்குது என்றால் ஒன்றில் மத்திய கிழக்கில் நடக்கும், அல்ல ஆசிய நாடுகளில் நடக்கும், அல்லது மன்னிக்கவும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கும். அவர்கள் சொகுசான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அன்றைய குறிப்பிட்டீர்கள் அல்லவா, இப்போ உள்ள மேற்கத்திய குழந்தைகள் பிள்ளைகள் எல்லாம் இராணுவத்துக்கு போவதற்கு முந்தி மாதிரி தயாரில்லை. அவர்கள் எல்லாம் இப்பொழுது காலையில் மாலை வரைக்கும் இந்த ஐபேட்களை பார்க்கறது, ஜிம்முக்கு போறது, கிளப்புக்கு போறது என்று அவர்களுடைய ஒரு ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தங்கள் மண்ணிலே யுத்தம் இல்லாத வரைக்கும் அவர்கள் மற்ற இடங்களில் நடக்கிற யுத்தங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது அவர்கள் மண் நோக்கி இந்த யுத்தம் நகர்ந்த ஒன்றில் ரஷ்யா இவனுக்கு கை வைத்து இப்ப பாருங்கள், ரஷ்யாவுடைய யுத்தத்தை ப்ராக்சி யுத்தமாக ஜோர்டானூடாக நடத்துகிறார்கள். இங்கே ஈரானை தாக்குவதாக இருந்தாலும் அன்றைய நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்கள், அதாவது துருக்கிய படைகள் தயாராக இருக்கின்றன. துருக்கியில் உள்ள இராணுவத்தையும் ஈராக்கில் உள்ள குர்திஸ் படைகளையும் ஈராக்கியர்களையும் சேர்த்துத்தான் தரைப்படியாக அனுப்புவார்கள். அவர்கள் தங்களுடைய படைகளை இழப்பதற்கு தயாரில்லை. ஆயுதங்களையும் தொழில்நுட்பத்தையும் கொடுத்து விட்டு தாங்கள் சொகுசா. இன்றைக்கு அவர்கள் மண்ணின் மீது இதே பதில் தனக்கு வந்தால் தான் தெரியும் தலைவலியும் காய்ச்சல் என்பது போல இப்ப இந்த இந்த நாடுகள் கணக்கு இருக்கின்றன. வெறும் நான் கூறக்கூடாது வெறும் அமெரிக்காவும் ஐரோப்பாவும், அதை சார்ந்த நாடுகள் இருக்கின்றன. கோட்டையரிக்க போற ராஜாக்கு நெருப்படுத்த கொடுக்குற மந்திரி என்ற மாதிரி அவர்களும் சேர்ந்து இவர்களுக்கு பின்னாலே இருக்கிறார்கள். இப்ப ஆஸ்திரேலியா போல நாடுகள் எல்லாம் அப்படித்தான், அவர்களுக்கு பின்னாலே நிற்கிறார்கள். செய்திகளை பார்த்தீர்களா இருந்தால் அவர்களோட மோசமான செய்திகளை வெளியிடுகிறார்கள். இவர்கள்ட மண்ணிலே அப்போ இப்படி வந்தால் தான் அவர்கள் உணர்வார்களா? அதுக்கான சந்தர்ப்பம் இருக்கிறதா? அல்ல ரஷ்யாவா, இல்ல ஈரானா, அல்லது வேறு ஒரு நாடு அவர்களின் மீது ஒரு தாக்குதல் நடத்துவதற்கான சந்தர்ப்பம் வரும்? அதுதான் நேற்று நாங்கள் இதில் பேசும்போது இஸ்ரேலின் ஒரு முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கூறியதும் அதுதான். என்று சொன்னால் ரஷ்யா தொடர்ச்சியாக இதை அனுமதித்துக் கொண்டிருந்தால்
இந்த ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனை வைத்து ரஷ்யாவை அழிப்பதற்கு முற்படுகிறார்கள். அதே வழியை அவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு கொடுத்தால்தான் அவர்கள் இந்த இதிலிருந்து பின்வாங்கலாம் என்று. உண்மைதான். என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், முதல் ரஷ்யா மீதான ஒரு தீவிர போரை இவர்கள் ஆரம்பிக்க முற்பட்ட சமயம் ஜெர்மனி, மற்றது பெல்ஜியம், போலந்து போன்ற நாடுகளில் இனம் தெரியாத ட்ரோன்கள் பறந்ததால் பல விமான நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன. அதில் பல மில்லியன் டாலர்கள் இழப்பு என்று சொல்லி பேந்திவர்கள் தங்கள் உக்ரைனாவுடனான தங்கள் உறவுகளை கொஞ்சம் குறைத்திருந்தார்கள். என்று சொன்னால் இவ்வாறு ட்ரோன்கள் எல்லா இடம் ரஷ்யா கூறிவிட்டது அது எங்கள் ட்ரோன் இல்லை, உக்ரைன் ட்ரோன் என்று சொல்லி ஆற்று ட்ரோன் என்று பார்க்க முடியாத ஒரு நிலைமை. அப்ப அது அப்படி ஒரு அச்சுறுத்தல் வரும்போது இவர்களால் எதுவும் செய்ய முடியாது, தங்கள் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும். இப்போது கூறுகிறார்கள் கிரீஸுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கிறார்கள். கிரீஸில் இருக்கின்ற பெட்ரியாட் ஏவுகணைகளையும் 200 ஏவுகணைகளையும் அதன் பேட்டரிகளையும் கொடுக்குமாறு அழுத்தம் கொடுப்பதாக என்று சொன்னால் உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அதே போலதான் இந்த ஈரானிலும் இப்ப நேற்று நாங்கள் இதில் பேசும்போது கூறியிருந்தோம், ஜேடி வேன்ஸ் கூறியிருந்தார், நாங்கள் ஒருபோதும் 1.5 லட்சம் படையினரை அங்கு அனுப்ப போவதில்லை அங்கு தரப்படையை என்று. அப்ப ட்ரம்பும் கூறும்போது கூறியிருந்தார், பல வெவ்வேறு தங்களுடைய ஆர்வம் இல்லை, பல்வேறுபட்ட நாடுகள் அதுக்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். எனவேதான் இப்ப இந்த கர்டிஸ்தான் படையினரை அனுப்புவது தொடர்பாக இவர்கள் சிந்தித்து வருகையில் தான் ஈரான் அந்த இடங்களை தாக்கி அளிக்கின்றது. அதே போல சிரியா மீதும் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இப்போது ஈராக் உங்களுக்கு தெரியும், ஈராக்ல தான் பெருமளவான ஈரான் ஆதரவு குழுக்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த ஈராக்கையும் அமெரிக்கா தன்வசப்படுத்தாமல் இருப்பதற்காக ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தான்ல 20 வருஷம் அமெரிக்கா இருந்தாலும் அங்க ஒரு 2000-3000 பேர் தான் அமெரிக்கா மற்றும் நேட்டோ படையினர் இறந்திருந்தார். லட்சக்கணக்கானவர் இறந்தவர்கள் எல்லோரும் அந்த நாட்டுக்காரர். வடக்கு கூட்டணி என்ற ஒரு கூட்டணி, தலிபான் கூட்டணி என்ற ஒரு கூட்டணி. அப்ப 2 பேருக்குள்ளும் சண்டையை மூட்டி விடுவது, அதுதான் அது வழக்கமாக அவர்களுடைய ஆசிய அரபு நாடுகள். வியட்நாமிலும் வட வியட்நாம் தென் வியட்நாம் என்று பிரித்து தென் வியட்நாமில் உள்ளவர்களை வச்சு தானே முதல் போராடினார்கள். அதேதான். அதே போலதான் இப்ப எங்கட நாட்டிலும் அப்படித்தான் முஸ்லிம்களையும் தமிழர்களையும் கொழுவி விடுவது. எந்த நாட்டிலும் அவர்கள் அந்த நாட்டுகளுக்கு வைத்துத்தான் அவர்களை தங்கள் பிள்ளைகளையோ தங்கள் மக்கள் உயிரிழப்பதையோ வலுவாக குறைத்து கொண்டு வந்திருந்தார்கள். இப்பயும் துருக்கியை இவர்கள் தூக்கி பிடிப்பது என்று சொன்னால், துருக்கியை வைத்துக் கொண்டு அவர்களிட மிகப்பெரிய இராணுவம் ஐரோப்பாவிலேயே. அப்ப அந்த இராணுவத்தை வைத்துக் கொண்டு ஒரு படையெடுப்பை நகர்த்தலாம். ஆனால் இனிவரும் காலங்களில் அது எவ்வளவு தூரம் சாத்தியமாகும் என்றது மிகப்பெரிய ஒரு சிக்கல். ஏனென்றால் பெருமளவான நாடுகள், இப்ப சிரியா கூட அதை சிரியாவில புதிதாக வந்தவர் அமெரிக்காவுடன் மிக ஒட்டுறவாக இருந்து அமெரிக்கா தான் அந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டாலும் அவர் ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிரான தாக்குதலில் தான் இறங்குவதற்கு பயப்படுகிறார். எனவேதான் இன்று ஈரான் சிரியாவையும் தாக்கி இருக்கிறது. சரி, சிரிய படையினர் இப்ப ஈராக் மீது ஒரு படையெடுப்புக்கு உதவி செய்வார்களாக இருந்தால், சிரியாவுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு, எந்த நேரமும் அந்த அரசை கவிழ்த்து விடலாம். ஏனென்றால் அசாத்தை ரஷ்யா இப்போதும் பத்திரமாக வைத்திருக்கிறது. அவர்களுடைய ஆதரவாளர்களும் அங்கு இருக்கிறார்கள். அப்ப ஒரு கொஞ்சம் இவர்கள் பலவீனமானால் அவர்கள் அங்கு தாக்குதலை ஆரம்பித்து விடுவார்கள். அப்ப எல்லா நாடுகளுக்கும் ஒரு இதென்று சொன்னால் ஒரு சதுரங்க ஆட்டம் மாதிரிதான். அமெரிக்கா ஒரு காயை நகர்த்தும் போது ரஷ்யா, ஈரான் போன்றவை இன்னொரு காயை நகர்த்துவார்கள். அவர்கள் இன்னொரு காயை நகர்த்தினால் இவர்கள் இன்னொரு காயை நகர்த்துவார்கள். அப்படித்தான் இந்த போர் போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் சொன்னது போல இந்த மேற்குலக நாடுகள் மீதான அவர்களுக்கு இந்த வலி புரியும் போதுதான் இந்த போர் ஒரு முடிவுக்கு வரும். ஆனால் ரஷ்யா, ஈரான் போன்ற நாடுகள், சீனா போன்ற நாடுகள் என்ன யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மேற்குலக நாடுகளுக்கு ஒரு பொருளாதார பலியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அது உண்மையா வேலை செய்கின்றது. பிரித்தானியாவில 6 பிரதமர்கள் மாறி இருக்கிறார்கள். இன்றைக்கு பிரதமர் ரிசைன் பண்ணிட்டார், அடுத்தவர் இன்னும் பதவி ஏற்கவில்லை, இப்போது பிரதமரே இல்லை என்ற ஒரு நிலைமை. ஏனென்று சொன்னால் பொருளாதாரம் தான் மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்கின்றது. அமெரிக்கா 40 ட்ரில்லியனை இப்போது எட்டி இருக்கின்றது. அவர்களுக்கும் அது பொருளாதாரம் தான் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கின்றது.
அப்ப இந்த பொருளாதாரத்தால் அவர்கள் அடி வாங்கும் போது, இப்ப சோவியத் ஒன்றியம் எப்படி பொருளாதாரத்தால் வீழ்ந்ததோ அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது போரிலிருந்து அவர்கள் வெளியேற வேண்டிய ஒரு நிலை தான் வரும். நான் நினைக்கிறேன் அந்த பதிலடியை கொடுக்கக்கூடியவர்கள் அவ்வாறு ஒரு சூழ்நிலை வருமா இருந்தால் அருகில் இருக்கின்ற ரஷ்யாவை தான் அதுக்கு பொறுத்த. ஈரானை விட ரஷ்யா அருகாமையில் மொஸ்கோவில் இருந்து வெகு தூரத்தில் இல்லை. மொஸ்கோவில் இருந்தால் நிலத்துக்கு கீழாக எரிவாயு எரிபொருட்கள் செல்லும் தூரத்தில் தான் ஐரோப்பிய நாடுகள் இருக்கின்றன. நீங்கள் கூறியது போல இந்த பொருளாதார பாதிப்பு ஏற்கனவே உலகம் முழுக்க ஆரம்பித்து விட்டது. வெறும் வளர்முக நாடுகள் மாத்திரமல்ல, அது இந்த மேற்கத்திய நாடுகளோ அமெரிக்காவோ அல்லது கனடாவோ ஆஸ்திரேலியாவோ இல்லை நியூசிலாந்து நாடுகளிலும் எல்லாம் விலைகள் நாங்கள் கண்ணுக்கு முன்னாலே பார்க்கிற பொழுது 2-3 வருடங்களுக்கு முன்னர் இருந்ததை விட மிக அதிகமாக விலைகள், ஆனால் சம்பளம் கூடவில்லை. அதை விட இந்த பல்தேசிய கம்பெனிகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால் வரும் தங்களோட லாபத்தை மட்டும் நோக்கமாக கொண்டு வேலைகள் எல்லாரையும் நிப்பாட்டி போட்டு அவங்க இந்த கஸ்டமர் சர்வீஸ் மற்றது சில வேலைகள் எல்லாம் இந்த பிலிப்பைன்ஸ், இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். நிறைய வேலை வாய்ப்புகளும் இல்லாமல் போகின்றன ஒரு பக்கம். அப்ப இந்த பாதிப்புகள் இருந்தும் கூட அந்த மக்கள் இன்னும் அந்த அரசாங்கங்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியாத அளவுக்கான ஒரு இருட்டடிப்பில் தான் வைத்திருக்கிறார்கள் போல தெரிகிறது. இதை பற்றி கொஞ்சம் கூறுங்கள். இந்த இந்த இவ்வாறு தொடர்ந்து பொருட்கள் விலைகள் உயர்வது, பணவீக்கம் ஏற்படுவது, இப்ப வட்டி வீதம் எல்லாம் உயர்கிறது. பணவீக்கம் ஏற்பட்டால் பணவீக்கத்தை சமாளிக்க வட்டி வீதம் உயர வேண்டும். அமெரிக்காவிலையும் வட்டி வீதம் உயர்ந்து விட்டது ஏற்கனவே. எல்லா நாடுகளிலும் இப்பொழுது இங்கே ஒவ்வொருத்தருக்கும் இங்கே வந்து வட்டி வீதத்தை கூட்டுவார்கள் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு தடவையும் ரிசர்வ் வங்கி கூட்டுகின்ற பொழுது 0.25 25% அளவுக்கு, அதாவது 25 வீதம், அதாவது 0.25% தான் கூட்டுவார்கள். 25 சொல்லக்கூடாது, 0.25. அதான் அப்படி கூட்டுறோம்னாலே எல்லாருக்கும் உடனே எங்களுக்கு ஒரு மோட்கேஜ் வச்சுக்கிற அனைவருக்கும் ஒரு பயம் வரும். மோட்கேஜ் மாதாந்த கட்டணம் கூட போகுது என்று அப்படி 3 தரம் கூட்டியாச்சு. இப்ப எல்லாட்ட கையிலையும் பணப்புழக்கத்தை குறைச்சு எல்லாருக்கும் ஒரு பக்கத்தால இந்த வீட்டு வாடகையும் அதே மாதிரி நிறைய வாடகை வீடுகளில இருந்தாலும் நிறைய இந்த நெருக்கடிகள் எல்லாம் வந்துமே இன்னுமே இந்த மக்கள் மௌனம் காக்குறார்கள். அதான் எனக்கு அன்று நான் கேட்ட கேள்வி. மக்களால் இந்த அரசாங்கங்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அதை பற்றி ஏதாவது குறிப்பிட முடியுமா? எங்கேயாவது மக்கள் புரட்சி செய்கிறார்களா, இல்ல முடியுமா என்ற சாத்தியப்பாடுகள் பற்றி? மக்களை அவர்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த பிரச்சாரங்களின் ஊடாக அந்த மக்களை ஏமாற்றி வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஐரோப்பாவில் மெல்ல மெல்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் பழைய கட்சிகள் எல்லாம் அரசியலிலிருந்து ஒதுங்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து விட்டது. இப்ப ஸ்டாமர் வரும்போது கூட இந்த மக்கள் யோசித்தார்கள், இந்த எரிபொருள் விலை குறையும், மின் கட்டணங்கள் குறையும், விலைகள் குறையும், இவர்கள் உக்ரைனுக்கு காசை கொடுக்க மாட்டார்கள், ரஷ்யாவிடமிருந்து மலிவான எண்ணெயை வாங்குவார்கள், தொழில்துறையை விருத்தி செய்வார்கள். ஆனால் இல்லை, அவரும் அதை விட மோசமாக செய்தார். எனவேதான் மிகப்பெரிய மெஜாரிட்டியோட வந்தவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். இப்ப அடுத்தவர் வரப்போகிறார். அடுத்தவரும் இதே மாதிரி இருந்தால் 6 மாதத்துக்கு தாக்கு பிடிக்க மாட்டார். மக்களுக்கு இப்போது விளங்குகிறது என்று சொன்ன மக்களுக்கு இப்போது அவர்களுக்கு இதுகள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தங்கட இதைத்தான் பார்க்கிறார்கள், தங்கள் வாழ்க்கை செலவை. அதான் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் சொன்னார், அமெரிக்க தேர்தல்கள் முடிவு வந்து அங்கത്തെ கேஸ் ஸ்டேஷன்ல தான் முடிவு செய்யப்படணும். அதுல இருக்கிற பிரைஸ பார்த்து தான் ஆட்சியை அவங்க மாத்துறதோ இல்லையோன்னு முடிவெடுப்பார்கள் என்று சொல்லி. இப்ப ஈரானும் அதை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறது. ரஷ்யாவும் என்னென்று சொன்னால் இந்த மிட் டேர்ம் எலெக்ஷன் வரும்போது இருக்குவார்கள் மேலதிகமாக. கிட்டத்தட்ட ஒரு பரல் வந்து $200 போனாலும் ஆச்சரியப்படுவதற்கென்று இல்லை என்றால் அதுதான் அவர்களுக்கு பார்கெயின் பாயிண்டாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். இப்ப அமெரிக்கா என்ற கடன் தொகை வந்து கிட்டத்தட்ட 40 ட்ரில்லியனாக இப்போது உயர்ந்து விட்டது. அதாவது ஒவ்வொரு மாதமும் 200 பில்லியனை அமெரிக்கா வாங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் இலங்கையின் பொருளாதாரத்தின் 2 மடங்கு ஒவ்வொரு மாதமும் கடன் ஏறிக்கொண்டிருக்கு. கடந்த வருடம் 2025ஆம் ஆண்டு அமெரிக்கா கட்டிய வட்டி வந்து 893 பில்லியன். ஆனால் அமெரிக்கான மொத்த பாதுகாப்பு செலவினம் 885 பில்லியன். அதாவது அமெரிக்கான மொத்த பாதுகாப்பு செலவினத்தை விட அமெரிக்கா கட்டுற வட்டி கூட. நான் இதை பல தடவைகள் பலருக்கும் நான் கூறியிருக்கிறேன் பகுதியாக. என்னென்று சொன்னால், கடன் வாங்கி பணக்காரனா இருக்கலாம் என்றதுக்கு ஒரு உதாரணம் அமெரிக்கா தான். நாங்கள் எல்லாரும் யோசிக்கும் போது அமெரிக்கா செல்வந்த நாடு, பணக்கார நாடு, உலகத்திலேயே கடன்கார நாடும் அதிக வட்டி காட்டுற நாடும் தான். வட்டி கந்து வட்டிக்கு வாங்கி தான் ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக காட்டுற நாடு அந்த நாடாகத்தான் இருக்கிறது.
எனது தாயார் சொல்லுவா அடிக்கடி, பூலோக செட்டியார் என்று பட்டமாம் பூந்து பார்த்தா பெரும் வெட்டையாம் என்று. அதனுடைய அர்த்தம் எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது. அமெரிக்கா என்னும் பிம்பத்துக்கு பின்னால் எவ்வளவு தூரம் ஒரு ஓட்டை இருக்கிறது என்பது. சரி, இப்பொழுது நாங்கள் இஸ்ரேல் பக்கமாக வருவோம். இஸ்ரேலிலே முதல் முக்கியமாக வந்து இந்த லிண்ட்சே கிராஹாம் அவர்களுடைய இறப்புக்கு இஸ்ரேலிய பிரதமர் செல்வதாக இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன். அது தனது வளமையான பயணத்தை அதற்காக தாமதப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி. அவர்களுடைய உற்ற நண்பன், ஆருயிர் நண்பன், இந்த யுத்தங்களுக்கு எல்லாம் அவர் கால்கோலிட்டவர். அதை விட அவர் வெளிப்படையாக கூறியவர். தங்களுக்கு எதிரான நாடுகள் எல்லாம் அணுகுண்டை போட்டு அழிக்கணும் என்று வெளிப்படையாக சொல்லுவார். அதை கேட்டு புலகாங்கிதம் அடைஞ்சு சந்தோஷப்படுவதில் இருந்தார்கள். என்ன நடக்கிறது இஸ்ரேலில்? அவர் இந்த லிண்ட்சே கிரேஹாமுடைய இறப்பு நிகழ்வுக்கு போகிறாரா என்பதை பற்றி கொஞ்சம் தகவல் தாருங்கள். இஸ்ரேலில் இன்றும் வந்து இந்த மேற்கு கரையில் கைப்பற்றப்பட்ட, அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள், குடியேற்றவாசிகள் மேற்கொண்ட தாக்குதல்களில் 2 சிறுவர்கள் காயமடைந்ததாக கூறியிருக்கிறார்கள். காசா பகுதியில் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அதே சமயம் நீங்கள் கூறியது போல இப்போது அவர் தனது பயணத்தை ஒத்தி வைத்திருப்பதாம். ஏன்னா இந்த வாரம் தான் அவர் போறதாக இருந்தது அமெரிக்காவுக்கு. இப்போது அதை ஒத்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், லிண்ட்சே கிரஹாமின் இறுதிச் சடங்கு இந்த மாத இறுதியில் தான் இடம்பெறுவதால் அவர் அதற்கு போவதாகத்தான் கூறியிருக்கிறார். நேற்று சொல்லப்பட்ட ஒரு அமெரிக்காவின் ஆய்வாளர் ஒருவன் கருத்தின்படி, லிண்ட்சே கிரஹாமின் அந்த டைம் டேபிளை பார்க்கும் போது, அவருடைய டைம் லைனை பார்க்கும் போது, அவர் உக்ரைன் தான் இறந்திருக்கிறார். இறந்த பிற்பாடுதான் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். இன்னும் அது அவருடைய இந்த ஃபைனல் ரிப்போர்ட் வரவில்லை, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் இப்ப நேற்று வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் போயிருந்தா அங்க உக்ரைனுக்கு. அப்பவும் ஏவுகணை விழுந்ததால் அவர் பதுங்கு குழியில் இருந்துதான் பேர்ந்து வந்திருக்கிறார். அப்ப இதுக்குத்தான் ரஷ்யாவின் நாடாளுமன்ற வெளிவார அமைச்சக பேச்சாளர் வந்து மாரியா சக்ரோவா கூறியிருக்கிறார் என்னன்னு சொன்னால், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் சுற்றுலா பயணமாக உக்ரைனுக்கு வருகின்ற காலம் இனி முடிந்து விட்டது. இனிமேல் நீங்கள் இங்க வரும்போது ஃப்ரீயாக வந்து பார்த்து விட்டு போகலாம் என்று யோசிக்காதேங்கோ, சண்டை குண்டு விளைக்க நீங்கள் வந்து தப்பி போனால் சரி என்ற தொனியில் தான் அவர் பேசியிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. இப்ப இஸ்ரேல் வந்து இப்போது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சிக்கல் நேற்று அந்த ஜேடி வேன்ஸ் பேசினதை நாங்கள் கலைத்திருந்தோம். இப்ப என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு செனட்டரை, இஸ்ரேலுக்கு எதிரான கருத்து கொண்ட ஒரு செனட்டரை தேர்தலில் வரவிடாமல் செய்வதற்கு இஸ்ரேல் வந்து $20 மில்லியன் செலவழித்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இப்போ இந்த டக்கா கார்ல்சன் ஒன்றை கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அமெரிக்காவின் வெளிவிவகார கொள்கையை இஸ்ரேல் கையாள்வது வந்து இப்போது அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதாக கூறியிருக்கின்றார். நல்லது. இத்துடன் இன்றைய இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளுகின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். அதே வேளையிலே எங்களுடைய இந்த இலக்கு வெப் என்கின்ற இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து மற்ற நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்தி, அதே நேரத்தில் முடிந்தால் பெல் பட்டனையும் அழுத்தி எங்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம். நன்றி. நீங்கள் கூறியது போலதான் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதில் வருகின்ற தகவல்களை நீங்கள் மேலும் பலருக்கு அனுப்பினால் அது பலரும் இது தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள உதவியாக இருக்கும் என்று கூறி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.